Hi friends, welcome to Forex Trading Tamil. மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. கோல்டினுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். கோல்டினுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? வச்சுருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பை ஆர் செல்லுன்னு சொல்லி. இது என்னுடைய ஐடியா மட்டும்தான். சில நேரம் இது மாறி போகலாம், மாறாமலும் இருக்கலாம். ஜஸ்ட் இது என்னுடைய ஐடியா. கோல்ட் நெக்ஸ்ட் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும். கோச் இப்போ காற்று இடத்துல பாருங்கள், கோல்டு தன்னுடைய கேரக்டரை மாற்றியிருக்கு. ஸோ அந்த லைனு கீழே வந்துட்டு போயிட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னால், எஃபிஜியினுடைய ரீசெட் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வருது. கீழே வரும்போது மேலே ட்ரெண்ட் லைன் ஒன்றை உருவாக்கியிருக்கு. நான் இப்போ காட்டின இடத்துல ரீசெட் பண்ணி கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் உருவாக்கி ட்ரையாங்கிள் ஷேப் ஒன்றை உருவாக்கி இருக்குது. கீழே ஒரு ட்ரெண்ட் லைன், மேலே ஒரு ட்ரெண்ட் லைனில் ட்ரையாங்கிள் ஷேப் ஒன்றை உருவாக்கி பிரேக் அவுட் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருக்கு. பிரேக் அவுட் பண்ண எஃபிஜியை திரும்ப பாருங்கள் போயிட்டு ரீசெட் பண்ணியிருக்கு. இப்போ நான் காட்டுற இடத்துல ரீசெட் பண்ணியிருக்கு. ஸோ ரீசெட் பண்ணிவிட்டு அது கீழேயே வரப்போகுது. கீழே வந்தால் அதனுடைய டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் 24.85 அதனுடைய டார்கெட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் என்னுடைய ப்ரொஜெக்ஷன் செல்லினுடைய டார்கெட் 24.85. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதே நேரம் டே ஹெண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது மேலே பெரிய என்கால்ஃபிங் ஹெண்டில் ஒன்றை தந்து திரும்பி இருக்கு. ஸோ கோல்ட் அநேகமாக கீழே வாரத்துக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் வீக் நாங்கள் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் மார்க்கெட்டினுடைய நியூஸ் அனலைஸ் இதெல்லாம் அந்த டைமில் என்னென்னு பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். கட்டாயம் ட்ரேட் பண்ணும்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் லாஸ்ட் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் என்னுடைய கோல்டினுடைய ப்ரொஜெக்ஷன் செல். ஸோ செல்லில் நாங்கள் 24.85 வரையும் போகலாம். கிட்டத்தட்ட 200 பிப்ஸுக்கிட்ட நாங்கள் பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஃப்ரீ சிக்னல் வேணுமாக இருந்தால் கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.